சார் நான் இன்னைக்கு வந்து இந்த உயரத்திலும் இருப்பதை விட, இன்னைக்கு உயிரோடு இருப்பதற்கு நீங்க தான் காரணம். "மலையோ அது பனியோ நீ மோதி விடு" அப்படின்னு அந்த வரிய சொல்றாரு. மறுநாள் காலை விடியகாத்தால அவங்க குடும்பத்தோட அ பாய்சன் சாப்பிட்டு எல்லாருடைய இதையும் முடிச்சுக்கலாங்கிற இதோட அவர் போயி சாமி கும்பிட்டு, ம் பாய்சன் வந்து ஒரு மருந்து கடையில வாங்கிட்டு, குழந்தைகளுக்கெல்லாம் கலந்து குடுக்கலான்னு சொல்லி வீட்ல எல்லாம் சாப்பிடுறாங்க. இரவு 11 மணியாம். அப்ப அந்த மருந்து இருந்த பேப்பர பிரிச்சு படிக்கிறாங்க அவங்க ஒய்ஃபு. அதுல "ஒவ்வொரு பூக்களுமே" பாடலுடைய வரிகள் இருக்கு அதுல. அப்ப அத படிச்சவங்க ஏன்னா அந்த நேரத்துல இருக்கும்போதுல்ல, அது ஏதோ கடவுளே வந்து சொன்ன மாரி இருந்திருக்கும் அவங்களுக்கு. நமக்கு பாட்டா கேட்குது. சில நேரம் நம்ம வாழ்க்கையில நமக்கு தோணும்ல, பஸ் ஸ்டாண்ட்ல யாரோ பேசிட்டு போறது நமக்கு பெரிய கிளாரிட்டிய குடுத்துரும். "டேய்! இத தான் விடையா தேடிட்டு இருந்தேன். இவன் சாதாரணமா சொல்லிட்டு போய்ட்டானே." சொன்னவன் சாதாரணமா சொல்லியிருப்பாங்க. கேட்கிறவன் நமக்கு தான் வந்து அப்படி அத வந்து மனச ஆக்கிரமிக்கும். அந்த மாரி அந்த வரி கசங்கின பேப்பர்ல இந்த அந்த ஒவ்வொரு பூக்களும் மேல அதுவும் கிழிஞ்ச பேப்பர். ஒரு 6 வரி இருந்திருக்கு. ஏங்க ஏங்க நம்ம இந்த முடிவு எடுக்கணும்? இன்னும் ஒரு நம்ம கையில இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கே. அத முயற்சி பண்ணி பார்த்துரலாமே. எப்பவுமே அந்த மாரி தீய எண்ணங்கள் ஒரு செகண்ட்ல மாறிடும். மாத்திடுச்சுன்னா அப்புறம் அவங்க வேற அப்ப அவரு அதான் படிக்கிறாரு. ஆமா. இல்ல நம்மளால வந்து ஏன் அது வந்து தோத்துட்டோம்னு நம்ம நெனைக்கிறோம்? இல்ல நம்ம இன்னும் ஒரு முயற்சி நம்ம பண்ணிடலாம். அததானே இது சொல்லுது. அப்படின்னு சொல்லிட்டு, "மலையோ அது பனியோ நீ மோதி விடு" அப்படின்னு அந்த வரிய சொல்றாரு. ஸோ அத பண்ணுனோனே, அத எடுத்து அப்படியே அந்த பேப்பர குப்பையில போட வேண்டிய பேப்பர கசக்கி பாக்கெட்ல வச்சுட்டு, வாங்கிட்டு வந்தத குப்பையில போட்டுட்டு, "நாங்க ஃபேமிலியோட அன்னைக்கு கடவுள கும்பிட்டு கெளம்புனோம் சார். இன்னைக்கு 6 வருஷத்துல, இன்னைக்கு எங்ககிட்ட இவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க. நான் இந்த இடத்துல இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போதுல, அந்த விமானம் முழுக்க நான் பயணிக்கும்போது அது இப்ப சொன்னாலும் அப்படி ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக ஒரு ஒரு புல்லரிக்கிற சம்பவம்னு கூட சொல்லலாம். அப்படி ஒண்ணு பதிவு.